வீட்டிலேயே வெண்ணெயில் பொரிச்ச முழு வெள்ளாட்டு தொடக்கறியை ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் சமைப்பது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுசாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கடாயில் மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, மராத்தி மொக்கு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கருப்பு ஏலக்காய், கிராம்பு, சுருள்பட்டை, பிரிஞ்சி இலை. நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. உரலில் இடிச்சுக்கலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி மூணுத்தையும் உரலில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விழுதை அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி வச்ச மசாலாக்களை ஒன்றா கலந்துக்கலாம். உரலில் அரைச்ச பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டு, வணக்கி இடித்து வச்ச மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளாட்டு தொடகரியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கோணி ஊசி வச்சு கறியை நல்லா குத்தி விட்டுக்கணும். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் குத்தி விடுங்க. அப்போ தான் ஊசி குத்தின கேப் வழியாக கறி முழுசாக மசாலா நல்லா இறங்கும். எல்லா இடத்துலையும் நல்லா குத்தியாச்சு. எல்லா இடமும் ஊசி குத்தின கேப் தெரியுது பாருங்கள்.
கலந்து வச்ச மசாலாவை தடவிக்கலாம். மசாலாவை கறியில் எல்லா இடத்துலையும் நல்லா அழுத்தின மாதிரி தடவுங்க. அப்போ தான் மசாலா ஊசி குத்தின கேப் வழியாக நல்லா இறங்கும். ஒரு மணி நேரம் நல்லா மூடி வைங்க. கறியில் மசாலா அப்போ தான் நல்லா ஊறும். ஒரு மணி நேரம் மசாலா கறியில் நல்லா ஊறிடுச்சு. வாழை இலையில மசாலா நல்லா ஊறின தொடகரியை வச்சு மூடி நல்லா கேப் இல்லாமல் நூலால் சுற்றி கட்டிக்கோங்க. அப்படியே குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். வாழை இலையில மூடி வேக வைக்கிறதால மசாலா முழுக்க நல்ல கறியில் சேர்ந்துடும். நாலு விசில் வந்துருச்சு, இறக்கிக்கலாம். கறி நல்லா வெந்து மசாலா வாசனை சூப்பராக வருதுங்க. கறி நல்லா வெந்துருச்சுங்க. கை வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது. கறி பிரிஞ்சு நல்லா தனித்தனியாக வருது. லோ ஃப்ளேமில் அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வெண்ணெயை தோசைக்கல்லில் ஃபுல்லாக பரவலாக எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கோங்க. மிளகுத்தூளை தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் தூவி விட்டுக்கோங்க. வேக வச்ச தொடக்கறியை தோசைக்கல்லில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து கறி மேலே எல்லா பக்கமும் தடவி விடுங்க. மிளகுத்தூளை கறி மேல் எல்லா இடத்துலையும் தூவி விடுங்க. பதினைந்து நிமிடம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விடுங்க.
கறி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. கறியை திருப்பி விட்டு திரும்பவும் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வைக்கலாம். இப்போ வெள்ளாட்டு தொடக்கறி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியல. ஃபோனில் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். கறி நல்லா மொறுன்னு பஞ்சு பஞ்சாக பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெயில் பொரிச்சதால் மசாலா வாசனை, வெண்ணெய் வாசனை அருமையாக இருக்குது. கிரில்லில் பண்ண மாதிரி இருக்குது. மனமும் சுவையும் இயற்கையாக அருமையாக இருக்குது. இந்த முறையில் உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுங்க. ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். சமைத்து ருசித்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.